திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார். ஓம் நம சிவாய. இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவண்ட பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இறைவன் யாரு கண்ணுக்கும் தெரியாம மாணிக்க வாசகர் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சார்ல, அப்போ அவருக்கு வந்த அந்த எல்லையில்லாத சந்தோஷத்துல இந்த வரிகள்ல பாடியிருப்பாரு. ஆர்மின் ஆர்மின் நான்மலர் பிணையலில் தாழ்த்தலை இடுமீன் சுற்றுமீன் சூழ்மீன் விடேமீன். அதாவது எல்லாரும் ஆரவாரம் செய்யுங்க, எல்லாரும் இறைவனை பாடி ஆரவாரம் செய்யுங்க, மலர் மாலைகளை கொண்டு வந்து இறைவனோட காலை கட்டி போடுங்க, அவர் எங்கேயும் போக விடாம பாதுகாப்பா சுத்தி நில்லுங்க. அப்படியும் இறைவன் இதையெல்லாம் மீறி ஓடி போயிட்டா அவர் பின்னாடியே ஓடி போய் அவரை பிடிங்க அப்படின்னு ஆனந்த மிகுதியால சொல்றாரு மாணிக்க வாசகர். இத பிரேமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதத்தான் மாணிக்க வாசகர் ஆர்மீன் ஆர்மீன் நான்மலர் பிணையலில் தாழ்த்தழை இடுமீன் சுற்றுமீன் சூழ்மீன் விடேமீன் அப்படின்னு பாடியிருக்காரு. இப்படியெல்லாம் செஞ்சா அவரை பிடிச்சிடலாமா? அதுக்கும் அடுத்த வரியில அவரே பதில் சொல்றாரு. இப்படி அவரை மலர் மாலையில வச்சு காலை கட்டி போட்டு ஓடி போகாம பாதுகாப்பா சுத்தி நின்று ஒரு வழியா இறைவனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சா உடனே அவர் மாயமா மறைஞ்சு போயிடுறாரு அப்படின்னு சொல்றாரு. இதைத்தான் பற்றுமின் என்றவர் பற்றுமுற்று ஒழித்தும் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. இதெல்லாம் பிரேமையில சொன்னது. இறைவனை பார்த்த அவர் ஆனந்தத்துல இத மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு. தன்னேர் இல்லோன் தானே ஆனதம்மை எந்நேர் அணையோர் கீக்க வந்து இயம்பி. தன்னேர் இல்லோன் அப்படின்னா தனக்கு நிகர் இல்லாதவன். இறைவனுக்கு நிகரா யாராச்சும் இருக்காங்களா? இல்ல. அதனால தான் தனக்கு யாரும் நிகர் இல்லாத பெருமான் என்னை சேர்ந்தவர்கள் பலரும் கேட்கும்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? உன் கண்ணால பார்க்குற நானும் என் சீடர்களும் நீ நினைக்கிற மாதிரி மானிட கூட்டம் இல்லை. எல்லாருக்கும் ஒளித்து நின்றவன் நானே. இன்று நீ என்னை பார்க்கவும் கேட்கவும் தான் உன்கிட்ட வந்தோம் அப்படின்னு சொல்றாராம். இதைத்தான் மாணிக்க வாசகர் தானேயான தன்மை இயம்பி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அடுத்த வரியில அரை கூவி ஆட்கொண்டருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும். இந்த 2 வரியிலையும் திருப்பெருந்துறையில நடந்த நிகழ்ச்சியை பத்தி சொல்றார். குருவா வந்தவர் ஒரு மனித வடிவுல இருக்கார். அவர் எப்படி அரை கூவி ஆட்கொண்டு அருளினாரு? ஒரு வினாடியில ஆட்கொண்டு அருளினார் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா எப்ப அரை கூவி அழைத்தாரு? மாணிக்க வாசகருக்கு முன்ன பின்ன அந்த குருவை தெரியாது, பார்த்தது கூட இல்லை. அதுவும் 8ஆம் நூற்றாண்டுல 2ஆம் வரகுண பாண்டியன் ஆட்சியில அங்கங்க இந்த மாதிரி அடியார் கூட்டங்கள் இருக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம்தான். அப்படி இதுவும் ஒரு கூட்டம். அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்தை பார்த்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த கூட்டத்தை விட்டு ஒதுங்கி குதிரை வாங்க மாணிக்கவாசகர் தன்னோட பயணத்தை தொடர்ந்து இருக்கணும். ஆனா இந்த கூட்டத்தை பார்த்துட்டு அவர் அப்படி போகல. அவரோட உள் மனசுல இருந்து ஒரு குரல் வருது. அதாவது உள் மனசுல சொல்லும் சில நேரம் நமக்கு. அது மாதிரி அவரோட உள் மனசுல இருந்து ஒரு குரல், வாதவூரனே இங்கே வா அப்படின்னு சொல்லியிருக்கணும். மனசுக்குள்ள அவருக்கு இந்த உணர்வு வந்ததும் தன்னையும் அறியாமல் அந்த குதிரையிலிருந்து இறங்கினாரே தவிர குருநாதர் வாய்விட்டு மாணிக்க வாசகரை அழைக்கல. அமைச்சர் கோலத்துல நின்ற மாணிக்க வாசகரை உள் உணர்வால குருநாதர் அரை கூவி அழைத்து ஆட்கொண்டார். இந்த நிகழ்ச்சி அந்த குருநாதரோட எல்லையில்லாத அருளால நடந்தது. இதத்தான் மாணிக்க வாசகர் அரை கூவி ஆட்கொண்டருளி அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அப்படி ஆட்கொண்டருளினதுக்கு அப்புறம் இறைவனோட அன்பினால மாணிக்க வாசகர் என்னெல்லாம் ஆனாரு தெரியுமா? மாணிக்க வாசகர் அவரோட எலும்பு உருகும்படி ஓலமிட்டு அழுகிறாராம். கடல்ல அலை எப்படி ஆர்ப்பரிச்சு எழுமோ அது மாதிரி எழுறாராம். அந்த அலை எழுந்து திருப்பி கீழே விழும்ல, அதே மாதிரி கீழே விழுந்து புரண்டு கத்துறாராம். பித்து பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாராம். வெறி பிடிச்ச மாதிரி ஆட்டம் போடுறாராம். இறைவனோட அன்பை அவர் இந்த உணர்வின் மூலமா வெளிப்படுத்தினாராம். இதையெல்லாம் பார்த்த ஊர் மக்கள் எல்லாம் திகைச்சு போறாங்களாம்.
வதந்தி மூலமா அமைச்சருக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு இதை கேள்விப்பட்டவங்க எல்லாம் வியப்படைகிறாங்களாம். மதம் பிடிச்ச ஆண் யானை வாகன தன் மேல ஏற விடாம எப்படி அப்படி இப்படின்னா தடுமாறுமோ அது மாதிரி அவரோட தடுமாற்றத்தையும் வெளிப்படுத்தினாராம். இறைவனோட அன்பினால என் உடம்புல இருக்கிற உள் உறுப்புகள் எல்லாம் கொம்பு தேன்ல ஊற வச்ச மாதிரி தித்திக்கிற மாதிரி என்ன ஆக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இறைவன் ஆட்கொண்டருளிய பிறகு மாணிக்க வாசகருக்கு இறைவனோட அன்பை தாங்க முடியல. அதை எப்படி வெளிப்படுத்தினாரு அப்படிங்கிறதான் இந்த பாட்டுல அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு. உளையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலைக்கடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களில் ஏற்றா தடப்பெருமதத்தின் நாற்றேனாக அவயவும் சுவைதரு கோல்தேன் கொண்டு செய்தனன் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய.